ஒரு ஊர்ல ஒரு விவசாயி தன்னோட வேலைகளெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வர வழியில ஒரு பெரிய கழுகு முட்டைய பார்க்குறாரு. சுத்தி எங்காவது கழுகு இருக்குமா? இந்த முட்டைய எடுத்துட்டு போய் அதுகிட்ட பாதுகாப்பா சேர்த்துடலாம்னு நினைச்சு தேடுறாரு. ஆனா எங்க தேடியுமே கழுகு கிடைக்கவில்லை. மனசு கேட்காத அந்த விவசாயி அந்த முட்டைய தன்னுடைய கோழி பண்ணைக்குள்ள எடுத்துட்டு வந்து பத்திரமா வச்சிடுறாரு. அதை பார்த்த கோழியும் அதுவும் தன்னோட முட்டைதான்னு நினைச்சு அடக்காக்க ஆரம்பிக்குது. சில நாட்கள்ல கோழி குஞ்சுகளோட சேர்ந்து அந்த கழுகும் முட்டையிலிருந்து வெளியே வருது. கோழிங்க கூட்டத்துல பிறந்ததால அந்த கழுகும் தன்னை கோழின்னு நினைச்சு அதுங்க கூடவே வாழ ஆரம்பிக்குது. காலம் போக போக அதோட ரெக்கை கோழியோட போல விரிவா இருந்தாலும் தரையில மேய்ஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. புழுக்களை சாப்பிட்டுக்கிட்டு கோழியாவே வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருது. இப்படியே சில வருடங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் எல்லா கோழிகளும் மேய்க்கிறப்போ, அந்த கழுகு மட்டும் வானத்துல பெரிய உயரத்துல நிறைய கழுகுகள் பறக்கிறத பார்த்து, உடனே பக்கத்துல இருக்க கோழிகிட்ட கேட்குது. "மேல பறக்கிறது யாரு?" அப்படின்னு. அதுக்கு அந்த கோழிகள், "ஐயய்யோ! அதுங்க ரொம்ப ஆபத்தான கழுகுங்க. எவ்ளோ உயரத்துல வேணாலும் பறக்க முடியும் அதுங்களால. நம்ம அத பத்தி நெனச்சு கூட பார்க்கக்கூடாது. வா ஓடிர்லாம்." அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட இந்த கழுகு, "நாமும் ஒரு கழுகாக பறந்திருக்கலாம். வானத்துல இப்படி சுதந்திரமா பறந்திருக்கலாமே!" அப்படின்னு மனசுக்குள்ள ஃபீல் பண்ணுது. ஆனா, அந்த எண்ணம் வெறும் எண்ணமாவே நின்னு போயிடுது. முயற்சி இல்லாம, நம்பிக்கை இல்லாம, காலம் கடந்துக்கிட்டே போகுது. கடைசியில அந்த கழுகு கோழிங்க கூட்டத்துல ஒரு கோழியாவே வாழ்ந்து, கோழியாவே சாப்பிட்டு இறந்து போயிருது. இந்த கதையில வந்த இந்த கழுகு மாரி தான் நம்மள்ல பலரு நெறைய திறமைகள், சக்திகளும் இருந்தாலும், சிலர் சொல்ற வார்த்தைகளால, சிலர் கேலி பண்றதுனாலயும், அவங்களால முடியாதுன்னு நம்பியும், தன்ன மேல தன்னம்பிக்கை இல்லாம, எதையுமே ட்ரை பண்ணாம, அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. இப்ப இந்த கதைய கேட்ட நீங்க, நம்ம தோட்டத்துல மேயிற அந்த கழுகா இல்லாம, வானத்துல உயர்ந்து பறக்கிற அந்த கழுகா, தன்னோட குணாதிசயங்கள புரிஞ்சுகிட்டு, மேலும் மேலும் முன்னேற துடிக்கிற ஒரு கழுகா மாறப் போறீங்களா? இல்ல தோட்டத்துல மேயிற இந்த கழுகாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.